அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின 2வது நிருபம் 1வது வசனம், நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு. ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு. எனக்கு பிரியமானவர்களே, ஆரோக்கியமான உபதேசம் என்றால் என்ன? ஆரோக்கியமான உபதேசத்தை குறித்து பேசு என்று எழுதியிருக்கிறார் அல்லவா? முதலாவது சொல்கிறார் பாருங்க, முதிர் வயது உள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி புத்தி சொல்லு. முதிர் வயது உள்ள புருஷர்களுக்கு இப்படிப்பட்ட ஆலோசனைகளை சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். முதிர் வயது உள்ள புருஷர்கள் 1 ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், 2 நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், 3 தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், 4 விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி புத்தி சொல்லுகிறார். இது முதிர் வயது உள்ள புருஷர்களுக்கு. முதிர் வயது உள்ள ஸ்திரீகளுக்கு சொல்கிறார் பாருங்க, முதிர் வயது உள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களாக இருக்கவும் தேவ வசனம் தூஷிக்கப்படாத படிக்கும் பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷனிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களுமாம் தங்கள் புருஷனுக்கும் கீழ்ப்படிகளுமாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க ஒரு காரியங்களை போதிக்கிறவர்களுமாய் இருக்கவும் முதிர் வயது உள்ள ஸ்திரீகளுக்கும் புத்தி சொல்லு. முதிர் வயது உள்ள புருஷர்களுக்கும் புத்தி சொல்லு, முதிர் வயது உள்ள ஸ்திரீகளுக்கும் புத்தி சொல்லு. ஆரோக்கியமான உபதேசத்தை குறித்து பேசு என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவர் இயேசுவோட நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்கிற இந்த வார்த்தையானது முதிர் வயதுள்ள புருஷர்களுக்கு மிக முக்கியமாக அவர்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் அவர்கள் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் அவர்கள் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையும் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டுமா? அதே போல ஸ்திரீகளுக்கும். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்பது எதற்காக? வேத வசனம் நமக்கு எதற்காக போதிக்கப்படுகிறது? நமக்கு எதற்காக அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளே பேசு என்று சொல்கிறார் அல்லவா? நாம் சொல்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆரோக்கியமான உபதேசமாக இருக்கும்படி தான் சொல்லுகிறோம். அதைத்தான் வேதத்திலிருந்து எடுத்து சொல்லுகிறோம். அது உங்களுக்கும் அல்ல, மற்றவர்களுக்கும் சேர்ந்து நற்புத்தியையும் தெளிந்த புத்தியையும் அறிவையும் அன்பையும் எல்லாவற்றையும் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய ஊழியர்களை கொண்டு நீர் எங்களோடு பேசுகிற பொழுது நாங்கள் அதை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில் அன்பின் சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். சுவாமி, நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு என்று சொல்லி எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிறீரே. அந்த உபதேசத்துக்கு ஏற்ற நல்ல புத்தி உள்ளவர்களாக நாங்கள் வாழ கிருபை செய்வீராம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாகவும் உணர்வுள்ளவர்களாகவும் விசுவாசம் உள்ளவர்களாகவும் ஆரோக்கியமாக உள்ளவர்களாக இருக்கத்தக்கதான கிருபைகள் எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமேன், ஆமேன்.